நம்ம இன்னைக்கு 15 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ரொம்ப ஜூஸியான குலாப் ஜாமுன் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கோதுமை குலாப் ஜாமுன், அதுக்கப்புறமா இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு குலாப் ஜாமுன்லாம் பார்த்துருப்போம்ல. அந்த வகையில் இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட்டான குலாப் ஜாமுன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். அந்த கப்பில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இதே ரேஷியோவில் அளந்துக்கோங்க. இது கூடவே 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதே போல் கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த பாகு ஓரளவுக்கு திக்காயிட்டு அதுக்கப்புறமா கலர் லேசாக சேஞ்ச் ஆகி வரும். பாருங்கள், இப்போ கலர் லேசாக சேஞ்ச் ஆகியிருக்குல்ல. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம குலாப் ஜாமுனுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரிஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்கணும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை நீங்கள் பவுடர் பண்ணி கூட சேர்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு இது போல் பீட் பண்ணால் போதும். உங்கள்கிட்ட விஸ்கு இல்லைன்னா ஃபோர்க் வச்சு கூட நீங்கள் இது போல் அடிச்சுக்கலாம். முட்டை நல்லா ஃப்ளஃபியாக வரும். அது வரைக்கும் நல்லா அடிச்சுட்டு ஒரு சன்னி வச்சுட்டு இது கூட 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஹோம்மேட் பால் பவுடர். நான் ஏற்கனவே அந்த ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன், வீட்டிலையே எப்படி பால் பவுடர் செய்கிறதுன்னு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த பிராண்ட் பால் பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஜலிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சுட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது போல் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கை வச்சுட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, லேசாக கலந்தால் போதும். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணிலாம் தேவைப்படாது, நம்ம சேர்த்துருக்க பொருட்களே கரெக்டாக இருக்கும். இந்த மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஓரங்களில் இருக்கக்கூடிய மாவெல்லாம் எடுத்து இது போல் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. அப்போ இந்த மாவு நல்லா செட் ஆகிரும். ஸ்டிக்கியாக இருக்குன்றதுக்காக எக்ஸ்ட்ராவாக மாவு எதுவும் சேர்த்துட வேண்டாம். அந்த மாதிரி நம்ம சேர்த்து பண்ணோன்னா குலாப் ஜாமுன் ரொம்ப ஹார்டாக வரும். ஸோ இதே போல் பண்ணுங்கள். இப்போ நான் கவர் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருக்க போகிறேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா செட் ஆகியிருக்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். உருண்டைகள் உருட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா உருட்டும் போது கையில் ஒட்டாமல் வரும். இப்போ இதை ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு இது போல் உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி உருட்டும் போது கொஞ்சம் கூட அதில் விரிசல் வராமல் இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் விரிசல் கொஞ்சம் கூட இல்லாமல் உருண்டைகள் செஞ்சுக்கோங்க. நம்ம உருட்டும் போதே விரிசல் இருந்ததுன்னா பொரிக்கும் போது விரிசல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாகிடக்கூடாது. நார்மலாக நம்ம பலகாரம்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி சூடாக இருக்கக்கூடாது. ரொம்ப மைல்டான ஹீட்டில் தான் இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கூட பபிள்ஸ் கூட வரலை. இது கரெக்டான ஹீட்டில் இருக்குது. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க எல்லா உருண்டைகளையும் உள்ளே சேர்த்துருங்க. எல்லா உருண்டைகளையும் இது போல் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இடையிடையில இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம இது எண்ணெயில் சேர்க்கும் போது ரொம்ப சின்ன உருண்டைகளாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், சைஸ் நல்லா பெருசாக இருக்குது.
இடையிடையில் இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி வெந்து வரும். இப்போ பாருங்கள் லேசாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க் கலரில் வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துகிட்டு சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம சூடாக இருக்கும் போதே சுகர் சிரப்பில் சேர்த்துடணும். குலாப் ஜாமுனும் சூடாக இருக்கணும், அதே சமயம் சுகர் சிரப்பும் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் குலாப் ஜாமுனுக்குள்ளே அந்த சிரப் நல்லா இறங்கும். ஒருவேளை நீங்கள் செஞ்சு வச்சுருக்க சக்கரை பாகு லேசாக ஆறி இருந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா இது போல் சேர்த்துக்கோங்க. இதே போல் மீத இருக்க எல்லா குலாப் ஜாமுன்களையும் பொரித்து இது போல் சேர்த்துடலாம். சுகர் சிரப்பில் நல்லா ஊறினதுக்கப்புறமா இது இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ இதே மாதிரி மீத இருக்க எல்லா குலாப் ஜாமுன்களையும் பொரித்து சேர்த்ததுக்கப்புறமா அப்படியே ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு குலாப் ஜாமுன் சூடாக சாப்பிட பிடிக்கும்னா 1-2 மணி நேரத்துலேயே நீங்கள் இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பெர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் நம்ம வீட்டிலையே 15 நிமிஷத்தில் தயார் பண்ணிட்டோம். இது இப்போ நல்லா ஊறட்டும். நம்ம ஊறினதுக்கப்புறமா இதை சர்வ் பண்ணலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதில் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. உள்ளே நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீடியோவில் சொல்லியிருக்க அளவுகளோட சேம் மெத்தடில் அப்படியே பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே உங்களுக்கு பெர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் செய்ய முடியும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குலாப் ஜாமுன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.